ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிறுதானிய உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா திணை வந்து நமக்கு என்ன பயனளிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதய ஆரோக்கியத்திற்கு துணையாக நிற்கிது. நார்ச்சத்து புரதம் நிறைந்தது திணை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கம்பு உடலுக்கு வலிமை தரும், இரும்பு சத்து மற்றும் கால்சியம் நிறைந்தது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சாமை உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும், செரிமானத்திற்கு நல்லது. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா குதிரைவாலி சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும், நார்ச்சத்து அதிகமானது. அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா பனிவரகு, அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா சோளம், உடலுக்கு நீண்ட நேர சக்தி வழங்கும், நார்ச்சத்து அதிகமானது சோளத்துக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேழ்வரகு பார்த்தீங்க அப்படின்னா எலும்புகளை வலுப்படுத்தும், கால்சியம் நிறைந்ததாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வரகு வந்து செரிமானத்தை மேம்படுத்தும், உடல் நலத்தை பாதுகாக்கும். சிறுதானியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமேனு இது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் சேர்க்கக்கூடிய ஒன்று. முக்கியமாக வந்து சர்க்கரை சத்து உள்ளவங்க வந்து இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா உடலுக்கு இன்னும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்.